பன்னீர் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பன்னீர் கிரேவி செய்கிறதுக்கு உழுது இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. பூண்டு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கிறோங்க. தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிருச்சுப்பா. இதில் முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். ஊற வச்சா முந்திரி பருப்பை இதில் சேர்த்துருக்கேன். ஆற வச்சு மிக்சியில் எடுத்துக்கலாம். பன்னீரை இப்படி சுட்டு எடுத்துக்கலாம். ஓரளவு இந்த பொன்னிறமாக வர்ற மாதிரி எடுத்துக்கலாம். பன்னீர் கிரேவி செய்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றுறேன். ஏலக்காய், பட்டை, சோம்பு, கிராம்பு எல்லாம் போட்டுக்கலாம். வெடிச்சிருச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு வதக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. குடை மிளகா நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு உள்ளது சேர்த்துக்கிறேன். தக்காளி வதங்கட்டும். 2 நிமிஷம் மூடி வைக்கிறேன். வதக்கி அரைச்சி வச்ச கிரேவி இதில் சேர்த்துக்க போகிறேன். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்னா அந்த தண்ணி தான் அது. மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன். மல்லித்தூள், வெறும் மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் போடுறேன். கொஞ்சமாக வேகிறதுக்கு பச்சை வாசம் போகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். பச்சை வாசனை போயிட்டு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பன்னீரை அதில் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப கிளறக்கூடாது, உடஞ்சிரும். லைட்டாக ஆகினாலே போதும். கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். குடை மிளகா போட்ட பன்னீர் கிரேவி தயாராகிருச்சு. இது சப்பாத்திலையும் சாப்பிட்லாம், சாதத்துலேயும் சாப்பிட்லாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். நல்லாயிருக்கும்.